ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதில் இப்படி ஒரு டிப்ஸா, இங்கேயும் கேள்விப்படாத ஒரு டிப்ஸாக இருக்கே அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து டெய்லி வாங்குகிற நியூஸ் பேப்பர் வச்சு தான் இன்றைக்கி வந்து கிளீனிங் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இப்போ நம்ம வீட்டு நகைகள்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அழுக்காயிருச்சு. தங்க நகைகளாக இருந்தாலும் சரி, அது வந்து கௌரிங் நகைகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப வந்து கருத்துருச்சு, இல்லைன்னா வந்து நகைகள் வந்து அழுக்கா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ முறைகளை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் வந்து நான் சொல்கிற இந்த முறையில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ வந்து நான் பழைய நியூஸ் பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்ன நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து புக்கு கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து இங்கிலீஷ் பேப்பராக இருக்கலாம், எந்த பேப்பராக இருந்தாலும் சரி அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து நியூஸ் பேப்பரில் 3 டிப்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஏற்றாப்பில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பவுல் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்து உள்ளே போடுறேன். நீங்கள் வந்து உங்களோட சைஸுக்கு ஏற்றாப்புல வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட நான் என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சோண்டு ஷாம்பு, அவ்வளோதான். ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் தான் ஷாம்பு, வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. இப்போ நம்ம வச்சுருந்த அழுக்கான நகைகள் எல்லாத்தையும் வந்து இதை வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் ஊற வைக்கிறேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கூட இல்லை. தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. நம்ம ஷாம்பு அதோட வந்து அந்த தண்ணி மட்டும்தான். இப்போ பாருங்கள், இப்போ நகைகளை வந்து அப்படியே எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த நியூஸ் பேப்பரோடையே வந்து அப்படி நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். அப்படி தேய்க்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து கலந்துட்டு வந்துடும். இந்த டிப்ஸ் வந்து உங்களோட தங்க நகைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் கௌரிங் நகைகள் வச்சுருக்கீங்க, கருத்து போயிடுச்சு, ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா பேப்பர் வந்து நமந்து போயிடும். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து தொளிக்க மட்டும் தான் செய்யணும். நான் இன்றைக்கி வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் தொளிக்க கூட இல்லை, கொஞ்சோண்டு வந்து ஷாம்பு மட்டும் தான் போட்டு அதோடைய வந்து நான் வந்து அப்படியே பேப்பரோடு நான் வந்து தேய்ச்சி கொடுக்குறேன். உள்ளெல்லாம் அந்த மோதிரத்துக்குலாம் நிறைய அழுக்கு இருந்துச்சு. நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அழுக்கு எல்லாமே இருக்காது. நம்ம பேப்பரோட க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுக்கிற தன்மை இருக்குது. பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு தொடங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து மோதிரம் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து உங்களுக்கு புதுமையான டிப்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நியூஸ் பேப்பரை வச்சு இப்படி யாருமே வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து கிளீனிங் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நியூஸ் பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோடு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பிக்கை வந்து நான் ஊற்றுறேன். இப்போ எதுக்குனால ஊற்றுறேன் அப்படின்னா, நம்ம வந்து டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ டாய்லெட்டை வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம். எப்பொழுதுமே பாத்ரூமை க்ளீன் பண்ணணும், டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும். இது என்னைக்காவது ஒரு நாள் முடியாத சமயத்தில் இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், உள்ளே வந்து நான் போடுற எல்லாத்தையுமே அந்த பேப்பரோடையே உள்ளே வந்து கொட்டுறேன். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ கொட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் அதை அப்படியே நனைஞ்சி ஊறட்டும். அப்புறம் நீங்கள் தேய்க்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் ஆயிரும். நீங்கள் வந்து ப்ளஸ் அவுட் மட்டும் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த அழுக்கு இருந்த இடம் எல்லாமே வந்து சுத்தமாக வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லாவே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டேன். பேப்பர் போடுறதுனால அடைக்கலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து பேப்பர் வந்து நமந்துடும். அதனால் நம்மளுக்கு வந்து சிங்க்கு நம்ம வந்து டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் அடைக்கலாம் செய்யாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நான் வந்து டாய்லெட்டை வந்து தேய்ச்சிலாம் விடலை. நான் வந்து வெறும் ப்ளஸ் அவுட் மட்டும் தான் பண்ணி விட்ருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்து அந்த இடம் வந்து எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ரொம்ப விடாப்பிடியாக இருந்தால் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க.